அடிமையாவதற்கு அல்லது போதை பழக்கத்தை தனக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஏதுவாக அமைகின்ற முக்கியமான காரணங்கள் என்ன டாக்டர்? காரணங்களை பற்றி பேசுகிற போது ஒரு 6 அல்லது 7 காரணங்களை பட்டியல்படுத்துகிறார்கள். அதில் முதலாவது காரணி இப்போது இருக்கிற இந்த ஜெனரேஷனை பொறுத்தவரையில், நாங்கள் அடிக்கடி பேசுகிற அந்த அல்ஃபா ஜெனரேஷன் பொறுத்தவரையில் குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம் பியர் ப்ரெஷர் என்று சொல்வார்கள். அதாவது தன்னுடைய சகபாடிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆராய்வு செய்திருக்கிறார்கள். போதைப்பொருள் பாவனைக்கான இந்த பியர் ப்ரெஷர், அதாவது இந்த சகபாடிகளுடைய தூண்டல் கிட்டத்தட்ட 17% 21%. போதைப்பொருள் பாய்க்கிறவர்களுக்கான காரணிகளை தேடுகிற போது அது நீங்கள் பார்க்கலாம். இன்றைய காலங்களிலே கூடுதலாக பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் பல்கலைக்கழக மாணவர்கள் வரை தான் அதிகரித்திருக்கிறது என்கிற ஒரு ஆய்வும் அண்மையிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. இது முதலாவது காரணி. அப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒவ்வொரு நாங்கள் அதை என்ன சொல்றது, அது அரசாங்கம் அல்லது தனியார் என்று சொல்லி எடுக்க அவசியம் இல்லை. பொதுவாக பார்க்கின்ற போது இந்த வயதினர் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய கல்லூரிகளிலே படிக்கிற போது, பாடசாலையிலே படிக்கிற போது மற்ற நண்பர்கள் அந்த குறிப்பிட்ட விஷயங்களை பாவித்து விட்டு அதை பற்றி சிலாகித்து பேசுவது, அது ஒரு முக்கியமான காரணி. அப்போ இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே ஒரு தூண்டல் ஏற்படும். ஏன்னால் மனிதனுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது எப்படின்னு சொன்னால், புதிய ஒரு விஷயத்தை பரீட்சித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டல் இருக்கிறது. இப்போ முதலாவது காரணி பியர் ப்ரெஷராக இருந்தால், தன்னுடைய சகபாடிகளுடைய தூண்டலாக இருந்தால், இரண்டாவது காரணி அவனிடம் காணப்படுகின்ற புதிய ஒரு விஷயத்தை பரீட்சித்து பார்க்க வேண்டும். நான் அதை ஒரு ட்ரை அவுட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்ல ஒரு விஷயத்தை அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல், அதனுடைய விளைவுகள் தெரியாமல், எந்த பிற்காலத்திலே முகம் கொடுக்க நேரிடும் என்கின்ற ஒரு அறிவு இல்லாமல் சில விஷயங்களை பயன்படுத்தி விடுகிறார்கள். ஏன்னால் சில மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு முறை பயன்படுத்தி பார்த்தால் தான் என்ன அப்படின்னு நினைப்பார்கள். அது சில வகையான போதைப் பொருட்கள், எனக்கு அதை போதைப் பொருட்களுடைய பெயர்களை சொல்வதற்கு விருப்பம் இல்லை, சில வகையான போதைப் பொருட்களை பாவிக்கின்ற போது ஒரு முறை பாவித்தாலே போதுமானது. அது அவருடைய, நாங்கள் சொல்லுவோம், அந்த பயாலஜிக்கல் அடிக்ஷன் என்று சொல்வார்கள். அதாவது உயிரியல் ரீதியாக அது அடிமைத்தனத்தை கொண்டு வந்து விடுகிறது, உளவியல் ரீதியாகவும் அடிமைத்தனத்தை கொண்டு வந்து விடுகிறது. இது இந்த 2 முக்கியமான காரணிகள். இது தவிர நீங்கள் பார்க்கலாம், இந்த சாதாரணமாக சினிமா பாணியிலே சொல்வதென்று சொன்னால், அந்த புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து என்று சொல்வார்கள் இல்லையா? சினிமா பாணியிலே சொல்லுகிற ஒரு விஷயம், அது அந்த காலத்திலே சொன்ன ஒரு விஷயமாக இருக்கலாம். இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால், ஏதாவது ஒரு பிரச்சனையை முகம் கொடுக்கிறார்கள். அது சில நேரம் பொருளாதார இழப்பாக இருக்கலாம், காதல் தோல்வியாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்லே வருகின்ற பிரேக்கப்பாக இருக்கலாம், அல்லது யாரோ ஒருவர் மூலமாக சீட் பண்ணப்பட்டதாக இருக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் அன்றாடம் எதிர்கொள்ளுகின்ற ஏதாவது ஒரு வகையான உளவியல் ரீதியான பாதிப்புக்கான ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக அதை பயன்படுத்துகிறார்கள். அப்போ நண்பர்களும் அதை அவர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுகிறார்கள். நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க, நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க, இது கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, நீங்கள் கொஞ்சம் நார்மலாகிருவீங்க, ஃப்ரெஷ் ஆகிருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தூண்டலை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். சார், அவர்களுக்கு, அதாவது உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு கவலை வருகிறது, மன அழுத்தம் வருகிறது, கோபம் வருகிறது, இழப்புகள் வருகிறது போது அதை முகாமைத்துவம் செய்வதற்கான நிறைய பாசிட்டிவ் கோப்பிங் மெக்கானிசம், அதாவது நேர்மறையான முகாமைத்துவ திறன்கள் இருக்கிறது. அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எல்லோருமே பொதுவாக மனிதனுடைய இயல்பு அப்படித்தான், நெகட்டிவாக யாராவது சொன்னால் அந்த பக்கத்துக்கு போய்விடுவார்கள். இது 3வது காரணியாக பார்க்கலாம். தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை கையாள தெரியாது, அதை இப்படியாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். 4வது ஒரு காரணி நீங்கள் பார்க்கலாம், குறிப்பாக நீங்கள் அண்மை காலத்திலே பார்க்கின்ற பொழுது குடும்பங்களில் ஏற்படுகின்ற சச்சரவுகள், உதாரணமாக கணவன் மனைவிக்கு இடையில் வருகிற பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரிவாக இருக்கலாம், விவாகரத்தாக இருக்கலாம். இந்த காலங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஆய்வு முடிவுதான், இதிலே ஈடுபடுகிறவர்கள் ஆண்கள் மாத்திரம் கிடையாது, இப்போது யுவதிகளும், அதாவது நாங்கள் பார்க்கலாம், ரொம்ப ஆக்டிவாக இதிலே ஈடுபடுவதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான காரணியாக பார்க்க இருக்கிறோம். இதை தவிர நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு கிடைக்கிற அந்த ஈஸி அவைலபிலிட்டி என்று சொல்வார்கள், அது எங்கு பார்த்தாலும் இதை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ முன்னாடி காலங்கள் எல்லாம் நாங்கள் சாதாரணமாக 20 வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய ஆரம்ப காலங்களை பார்க்கிற போது யாரோ ஒருத்தர் இருப்பார், அங்கே யூஸ் பண்ணுறார், இவர் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லுவோம் நாங்கள் இல்லையா? ஆனால் இப்போது அப்படி இல்லை. அவர்களுக்கு எங்கே பார்த்தாலும், வெளிப்படையாக சொல்வதென்றால் பாடசாலைகளுக்குள்ளும் பங்கிடுகிறவர்கள் இருக்கிறார்கள், இலகுவாக கிடைக்குது, ஈஸி அவைலபிலிட்டி, எங்கே பார்த்தாலும் எடுக்கலாம் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா? அது ஒரு முக்கியமான காரணி.
அதே போல இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கின்ற சில வகையான ஒருவர் வந்து அதை பயன்படுத்திவிட்டு அவர் அதற்காக போடுகின்ற கமெண்ட்ஸாக இருக்கலாம், அதை பார்த்துவிட்டு இன்னொருத்தருக்கு ஆர்வம் வரலாம். இந்த மாதிரியான நிறைய காரணிகளை நாங்கள் பட்டியல்படுத்தலாம். இந்த மாதிரியான காரணிகளால் வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகிறதுக்கான காரணிகள் இருக்குது அப்படின்னு